கொற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடல் அமைந்த விதம் வினா நயமாக அமைந்திருக்கிறது. கவிஞரை பொறுத்தவரை இப்படி கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்வது என்பதை பாடலாக கொண்டு வருவதிலே அவர் நிறைய பாடல்களை அங்கே எழுதியிருக்கிறார். பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இப்படி ஒரு பாடல் எழுதியிருப்பார். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, அப்படி நிறைய பாடல், இதே மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். அதுபோல தான் இந்த பாடலும் ஒரு சிறப்பான இலக்கிய இலக்கண நயத்தோடு அமைந்த உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலே வந்த ஒரு பாடல். பாடலை முதலிலே பார்ப்போம். அதற்கு பிறகு அந்த பாடலிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பார்ப்போம். கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு ஓய், வஞ்சகரை மறப்பதற்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, இன்பமெனும் மொழியதற்கு ஓய், செல்வத்தில் மிதப்பதற்கு, துன்பமெனும் சொல்லதற்கு, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, பாசமென்ற சொல்லதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு, ஆசை கொண்ட வாழ்வதற்கு, அன்றாடம் சாவதற்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு, பூவிலே தேனதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு, கண்ணிலே நீரதற்கு ஓய், காலமெல்லாம் அழுவதற்கு. இந்த பாடலை கேட்கின்ற பொழுது திருவள்ளுவருடைய திருக்குறளிலே காமத்துப்பாலிலே இருக்கின்ற குறள் ஒன்று தான் நினைவுக்கு வருகின்றது. இந்த நெஞ்சோடு கிடைத்தல் என்ற ஒரு அதிகாரம். அதில் நமக்கு குறை இருந்தால் எதிரே இருப்பவரோட சொல்லலாம், இல்லை நமக்கு துன்பத்தையும் சொல்லலாம். யாருமே இல்லாத நேரத்தில் நமது குறையையும் துன்பத்தையும் யாரிடம் சொல்லுவது? தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது, அதிலிருந்து ஆறுதல் பெறுவது, அதுதான் இந்த நெஞ்சோடு கிளத்தல் அப்படிங்கிற ஒன்று. இதில் ஒரு அழகான ஒரு குறளை அவர் சொல்லியிருப்பார். கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்காணல் உற்று.
அந்த குறள் வந்து 1644வது குறள் காமத்துப்பாலிலே. அதாவது நெஞ்சே, நீ அவரை பார்க்கணும்னு நினச்சா அவர்கிட்ட போ. ஏனென்றால் கண்களில் தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேட போய்விட்டான். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. வல்லை தலைவி அழுது கொண்டே இருக்கிறாள். நெஞ்சம் பதைபதைத்து கொண்டு தலைவனை நினைத்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை தலைவி பேசுவதாக அங்கே வந்த ஒன்று பாடல் தான் வள்ளுவர் எழுதியிருப்பார். நெஞ்சே, நீ அவரை பார்க்கணும்னு நினச்சா நீ போ, அவரிடம் போ, எனக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. ஆனால் நீ மட்டும் போகாதே. நீ போனால் என் கண்களில் விட்டு தான் போகணும். என் கண்களில் இருந்து வடிகின்ற அந்த கண்ணீர் நிற்காது. நீ போனால் என் கண்கள் என்னிடம் இருக்கும். அதற்குள்ளே அவர் இருக்கிறார். அதனால் அவரின் நினைப்பு என் கண்ணுக்குள்ளே இருந்து என் நெஞ்சத்தை தின்று தீர்த்துவிடும். இப்போதே கண்ணீருடன் தான் உள்ளேன். அதனால் நீ அவரிடம் போவதாக இருந்தால் நீ என் கண்களையும் உன்னோடு அழைத்து கொண்டு போய்விடு அப்படின்னு அந்த ஒரு குறளை வந்து மிக அழகாக எடுத்து சொல்லுவார். கண்ணை நீ அழைத்து சென்று விடு. ஏன்னா உனக்கு முன்னாடி அவரை பார்த்தது இந்த கண்கள் தான். அதற்கு பின்னால் தான் அவர் உன்னிடம் வந்தார். ஆகவே அவர் நீ மட்டும் தேடி செல்வது சரியாக இருக்குமா? என் கண்ணுக்குள்ளேயே இருப்பார், இருந்து துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நான் அழுதுகிட்டே இருப்பேனே, அதனால் அந்த கண்ணில் நீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்குமே. அதனால் நீ ஒரு முடிவாக சொல்கிற, நீ போகிறதுன்னா அந்த கண்ணையும் அழைத்து கொண்டு போ என்று அவர் ஒரு அருமையான ஒரு குறளை அங்கே எழுதியிருப்பார். இங்கே இந்த திரைப்பட நாயகி தன்னை ரகசியமாக ஒரு கோயிலில் வச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பான். அது வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க அண்ணனுக்கு அவருடைய காதல் விவகாரம் தெரியும். ஆனால் அவன் அவனுக்கு பணம் விஷயமாக இந்த பெண்ணை மறந்துவிட்டு அவருடைய திருமணம் செய்ததையே விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோடு பணம் வேண்டும் என்பதற்காக, சொத்து வரும் என்பதற்காக இன்னொரு பெண்ணோடு வாழ தொடங்கி விடுவார். அங்கே திருமணம் முடிக்கிறதுக்காக நடந்துகிட்ருக்கார். அந்த நேரத்திலே இவர் தாங்க மாட்டாத துயரிலே அண்ணன் கேள்வி கேட்க தங்கை பதில் தங்கை அழுது கொண்டே இருப்பார். அப்படி அழுது கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அண்ணன் கேள்வி கேட்க தங்கை பதில் சொல்வதாக அமைந்த பாடல் தான் இது. இந்த பாடலிலே என்ன இலக்கிய நயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ தமிழில் செயல் நயங்களுக்கே உரிய முக்கிய நயங்கள் இந்த பாடலிலே சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதிலே மோனை நயம் இந்த பாடலிலே இருக்கிறது. ஒரு வரியின் முதல் சீரிலும் அடுத்த சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் மோனைன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணிலே காலமெல்லாம் அப்படிங்கிறது கா கா, இது துன்பமெனும் உள்ளம் என்பது து உ, இது இனமோனை என்று இலக்கணத்திலே சொல்லப்படும். எதுகை நயம் இதில் இருக்கின்றது. பாடலின் அடிகளிலே சீர்களிலோ அல்லது ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லலாம். கண்ணிலே, நெஞ்சிலே, வஞ்சகரை, இது இந்த மாதிரி இது மூன்றின மெல்லெழுத்து வகை எதுகை. இன்பமெனும் அப்படின்னு ரெண்டாவது துன்பமெனும் இன் எதுகை இயைபு நயத்தோடு இங்கே இருக்கிறது. அடிகளிலே கடைசி சொற்கள் அல்லது ஓசைகள் ஒன்றி வருவது இயைபு என்று சொல்லப்படும். அழுவதற்கு, மறப்பதற்கு, மிதப்பதற்கு, உள்ளவர்க்கு, இது பாடலுக்கு நல்ல ராகத்தையும் தரக்கூடியது. இதிலே முரண்நயம் என்பது எதிராக, அதாவது எதிர்மறை சொற்களை அல்லது கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமைத்து பாடுவது முரண்நயம். இந்த பாடலின் கருத்தை கேட்போர் நெஞ்சில் ஆழமாக பதிய வைக்கின்ற ஒன்று. இன்பம், துன்பம், மொழி, சொல், செல்வத்தில் மிதப்பவர், உள்ளம் உள்ளவர், இப்படி முரண்பாடுகளை மனித வாழ்வின் நடைமுறையை கவிஞர் விளக்கி கொண்டே போகிறார். பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, இப்படி கேள்விகளை கேட்டு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலையும் சொல்லுகின்ற பாடலாக கவிஞர் எழுதிய பாடல் தான் இந்த பாடல். இது ஒரு இலக்கண நயமிக்க மிக சிறப்பான ஒரு பாடலாக இருக்கிறது என்பதற்காக உங்களை விடுத்து சொன்னேன். நன்றி, வணக்கம்.